ரொம்ப ரொம்ப பிடித்தமான கதை. நீங்க வாட்ஸ்அப்பை பயன்படுத்த கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். வாட்ஸ்அப்ல இது ரொம்ப ஃபேமஸ், இந்த கதை ரொம்ப ஃபேமஸ். இந்த கதை நான் ஹாங்காங்ல பேசினது. நான் எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு டைம் பாஸ் கிடையாது குழந்தைகளை, பொழுதுபோக்கு. கெட்ட வார்த்தை அது தெரியுமா உனக்கு? சும்மா இருந்தாலே போயிடும். நீ என்னத்துக்கு போக்குற? இப்போ நீ போக்குனியா? 1:30 மணிக்கு வந்த, 2 ஆச்சு, 3 ஆச்சு, 3:30 ஆயிடுச்சு, இதோ கொஞ்ச நேரத்தில் துரத்தி விட்டுருவாங்க வெளில. அவ்வளவுதான், போகணும். அதுவும் நீ அடுத்த மார்ச் ஏப்ரல் வரைக்கும் தான் இந்த ஸ்கூல்ல வச்சுட்டு அப்புறம் துரத்தி விட்டுருவாங்க, போகணும். அவ்வளவுதான். அந்த 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 விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மள எந்த விதத்தில் வந்து அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுல வந்து ரொம்ப மன தெளிவுல இருக்கணும். எனக்கு வந்து பொழுதுபோக்கு கிடையாது, ஆனா எனக்கு என்டர்டெயின்மெண்ட் இருக்கு. என்டர்டெயின்மெண்ட் இல்லாம எப்படிங்க இருக்கிறது? இப்ப நான் பேசுறது கூட தான் கேக்குறீங்க, நம்ம நல்லா பேசுது இல்ல அப்படின்னு. என்டர்டெயின்மெண்டா எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கீங்க? சொல்றது பேசுறது கேக்குறீங்களோ இல்லையோ? என்டர்டெயின்மெண்ட் இல்லாம மனசு ரொம்ப வாடி போயிருங்க. we need entertainment. என்னோட என்டர்டெயின்மெண்ட் என்னவா இருக்கு தெரியுமா? என்னோட என்டர்டெயின்மெண்ட் என்னன்னா, நீ சொன்னா ஆச்சரியப்படுவ, தலையில அடிச்சுக்குவ, புக் ரீடிங். ஐயோ, இத போய் என்டர்டெயின்மெண்ட் இந்த அம்மா சொல்லுது. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படிப்பேன். இந்த இவ்வளவு பெரிய பேக் இருக்குன்னா 3 புக் இருக்குள்ள, ஒரு புக் இல்லாம இன்னொரு புக், இன்னொரு புக் இல்லாம இன்னொரு புக் படிச்சுக்கிட்டே இருப்பேன். கிளாஸ்க்கு இல்ல, தனித்தனியான புக்ஸ். ஏதாவது ஒரு புக்கை படிக்கிறதுனா எனக்கு அப்படி ஒரு இன்டாக்சிகேஷன், எனக்கு போதை. சில பேருக்கு வந்து வேற வேற விதங்களில் போதை இருக்கு. எனக்கு வந்து படிக்கிறது போதை. எதுல இருந்து வந்து தெரியுமா இந்த போதை? எங்க அண்ணன் இருந்தான், இருக்கிறான் இப்போ. அவன் என்னை விட 6 வயசு பெரியவன். நான் 6th ஸ்டாண்டர்ட், அவன் 11th ஸ்டாண்டர்ட். அவர் வந்து லெண்டிங் லைப்ரரியில போய் புக்கு எடுத்துட்டு வருவார். எங்க வீடு 2வது மொட்டை மாடியில, ஷீட் வீடு, தண்ணியே கிடையாது. ராயப்பேட்டால, சென்னையில நான் படிக்கும் போதெல்லாம் தண்ணி கிடையாது. கீழே இருந்து போய் குடமா எடுத்துட்டு வரணும். 16 குடம் எடுத்துட்டு வரணும். அது எங்க அண்ணன் தான் எடுத்துட்டு வரும். எங்க அண்ணன் ரொம்ப அழகா இருப்பான், அப்பவே ரகுவரன் மாதிரியே இருப்பான். ரகுவரன்லாம் ஒரு அழகான்னு கேக்குறியா? எனக்கு எங்க அண்ணன் அழகு தானே. அப்படி உயரமா இருப்பான். அவன் வந்து எப்படி தெரியுமா, அந்த சைக்கிள்ல வந்து அந்த பின்னால அந்த பானை இருக்குல்ல, அந்த பிளாஸ்டிக் குடம், அதை வந்து கயிறு கட்டிட்டு 3 கட்டுவான். 1 2 3 1 2 6 குடம் எடுத்துட்டு வருவான். சைக்கிளை அழுத்தி எடுத்துட்டு வந்துருவான். எடுத்துட்டு வந்துட்டு அந்த 2 குடத்தை எடுத்துட்டு இப்படி சைட்ல ஏறுவான், அந்த மாடிப்படிய. மேல இருந்து பார்ப்பேன், சா எவ்வளவு அழகா எடுத்துட்டு வரான் பாருன்னு சொல்லி நினைப்பான். அவன் விறுவிறுக்கு எடுத்துட்டு வந்து அப்படியே வச்சிருவான். அப்படி மசில்ஸ்லாம் அப்படி இருக்கும் அவனுக்கு, +1லயே அப்படி வந்து வச்சுட்டுப்பான். அவன் எல்லாம் அதை வச்சு அந்த அந்த வேலை கருத்து எந்த வேலையும் செய்ய மாட்டான். அந்த ஒரு வேலை தான். அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு உட்காந்து படிப்பாரு அவரு. பின்னால பார்த்தா கவர்ச்சியான முகப்பட்ட இருக்கும், ஒற்றை கண் அரக்கன். அப்படியே ஒரு கண்ணெல்லாம் போட்டிருக்கும், சதக் சதக் அப்படின்ட்டு ரத்தம் போற மாதிரி, கிரைம் நாவல் அப்படின்னு எழுதியிருக்கும். எனக்கு ரொம்ப ஆசை அது ஒரு நாளாவது எடுத்து படிக்கணும்னு. தரவே மாட்டான் பாருங்க, எங்க வைப்பான்னு தெரியாது. படிப்பான், எங்கேயோ சொருகிப்பான், இப்படி பேக்கெட்லயே வச்சுப்பான், போயிடுவான். எங்கேயோ அவன் பின்னால வச்சுப்பான், சட்டைக்குள்ள போட்டுக்குவான். எங்க கண்ணே கூட விட மாட்டாங்க. மத்த யாரு, எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, வீடு கும்பலா இருக்கும், யாருமே கண்டுக்க மாட்டாங்க. நான் மட்டும் அவங்க கிட்ட போய், அண்ணே அந்த புக்கை கூட, ஏய் ஓ அப்படிமா, அண்ணே ப்ளீஸ் அது கூட. புக் வேணுமா உனக்கு? 12 வயசுங்க எனக்கு, 12 வயசு சார். புக் வேணுமா உனக்கு? மரியாதை அப்படி அப்படிமா. மறுபடியும் எல்லாம் அந்த தூண்ல சாஞ்சிக்கிட்ட, அண்ணே அவனுக்கு சின்ன வயசுல எனக்கு பாய், அப்படி முஸ்லிம்ஸ் உருது ஸ்பீக்கிங் வீட்டுல பாய் அப்படின்னு சொல்ல வராதுல்ல. நான் வந்து எனக்கு மழலை மாறுற வரைக்கும் அவனை ஆய் அப்படின்னு கூப்பிட்டு இருந்தேன். அவனை கலாய்க்கணும்னா அண்ணான்னு கூப்பிட மாட்டேன், ஆய் அப்படின்னு கூப்பிடுவேன். அவனுக்கு கோபம் வரும், ஏய் ஒழுங்கா கூப்பிட முடியுமா? அப்படியே தூண்ல சாஞ்சிட்டு ஆய் கூட அப்படின்னா ஒத்துக்கவே மாட்டாங்க. அவன் கடைசி தொல்லை தீரணும்னு ஒரே வருஷம் சொன்னான், 25 பைசா கொடுத்தாரேன் அப்படின்னா. 25 பைசாவா? ஏன் கட்டியா? காசு எங்க இருந்து வரும்? அவன் சொல்ல, உனக்கு தெரியுமா இந்த புக் 25 பைசா நான் லெண்டிங் லைப்ரரியில இருந்து வாங்கிட்டு வரேன், உனக்கு எப்படி ஃப்ரீயா கொடுக்குறது? ஒரு நாள் இப்படி கேட்கறான், என் மூளை வேலை செய்யுது. டேய் நானும் வேலை செய்யல, நீயும் வேலை செய்யல, உன்கிட்ட மட்டும் எப்படி 25 பைசா வருது? ஓ அவன் தான் மார்க்கெட்டுக்கு போவான், அவனுக்கு எப்படி வருதுன்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு. அவன் கிட்ட சொன்னேன், அண்ணே என்கிட்ட காசு இல்ல, நீ என்ன வேலை சொல்லு நான் செய்யறேன். என்ன வேலையும் செய்வியா? செய்யறேன். அப்போ கீழே இருந்து நான் தண்ணி கொண்டாந்து வச்சிருவேன், மேல எடுத்துட்டு வருவியா? எங்க இத்தனூண்டு இருப்பேங்க நான், ஒல்லியா, இப்ப இருக்கிற மாதிரி இருக்க மாட்டேன், ஒல்லியா இத்தனூண்டு இருப்பேன். அந்த பெரிய குடம் இவ்வளவு பெருசா இருக்கும், அந்த குடம் எனக்கு அவ்வளவு பெருசா இருக்கும். அந்த குடத்தை எப்படிங்க எடுத்துட்டு வர்றது? அவன் சொல்லுவான், இங்க பார் குடம் எடுத்துட்டு வரியா கீழே இருந்து? எத்தனை குடம் எடுத்துட்டு வரணும்? நீ உன்னால எவ்வளவு முடியும்? 5 குடம். 5 குடம் எடுப்பியா நீ? ஓகே 5 குடம் எடுத்துட்டு வந்தா 30 பக்கம். சரி, அந்த தண்ணிய முக்கி முனகி மேல எடுத்துட்டு வந்து 5 குடம் எடுத்து வச்ச உடனே அந்த புக்கு தருவாங்க. உட்காந்து படிச்சு எங்க இருந்துதான் கடங்காரனுக்கு தெரியுமோ அந்த 30வது பக்கம் வருதுன்னு புடிங்கிடுவான். கரெக்டா புடிங்கிடுவான். மறுபடியும் கீழே வா,
மறுபடியும் 5 குடம் எடுத்துட்டோம். 5 குடம் எடுத்து 30 பக்கம்னு படிச்சு முடிச்சதுதான் இந்த கிரைம் நாவல்ல இருந்து தொடங்கி பாலகுமாரன், சுந்தர் ராமசாமி, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெயமோகன் வரைக்கும் நான் படித்து கொண்டே இருக்கும் அத்தனை கிளாசிக்கல் லிட்டரேச்சர், அத்தனை விஷயங்களையும் நான் படிக்கிறதுக்கு எனக்கு ஆதரவாக இருந்தது நான் குடம் தூக்கி அந்த மனநிலை தான். அந்த மாதிரி 5 குடமா தூக்கிட்டு வந்துட்டு படிச்சதுதான் இன்றைக்கு நான் அந்த நூல்களை படிப்பதனால் 29 நாடுகளுக்கு நான் பயணம் செய்திருக்கிறேன். 29 countries. ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், கனடா, அமெரிக்கா, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்கள் வாழ்கின்ற பகுதியிலும் நான் போயிட்டு வரதுக்கு ஒரே காரணம் நான் படிக்கின்ற நூல்கள். என்டர்டெயின்மெண்ட்டை நான் அடிஷனல் இன்கமா மாத்திட்டேன். என்னுடைய என்டர்டெயின்மெண்ட் புக் வாசிக்கிறத நான் மார்க்கெட் பண்ணி அதிலிருந்து நான் வளர்ச்சி எப்படி அடைவது என்று புகழையும் பணத்தையும் பயணத்தையும் சம்பாதித்துக் கொண்டேன். உன்னுடைய என்டர்டெயின்மெண்டா நீ எதை வச்சிருக்க? எந்த என்டர்டெயின்மெண்டா இருந்தாலும் அந்த என்டர்டெயின்மெண்ட் உனக்கு இந்த உலகத்தில் புகழையும் பணத்தையும் அமைதியையும் பேர் ஆனந்தத்தையும் தரணும். அப்படிப்பட்ட அந்த அடிஷனல் இன்கமாக அதை மாற்றுவதற்கான என்டர்டெயின்மெண்ட்டை டிசைட் பண்ணுங்கறேன். உன் நேரத்தை சாப்பிடக்கூடிய விஷயங்கள் அல்ல. எப்பவுமே யோசிச்சுட்டு ஏன் எதுக்கு எப்படி யோசிச்சுட்டே இரு. இன்றைக்கு காலையில் ஒரு நண்பர் என்னுடன் வந்திருந்தார். அவர் சொன்னார், இந்த குழந்தைகளுக்கு அந்த கதையை என் சார்பாக நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா சொல்லுங்க. அந்த நேர் விருப்பத்தின்படிக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். எப்பவுமே குழந்தைகளை யார் எதை சொன்னாலும், ஆப்ரஹாம் லிங்கன் தன்னுடைய மகனுடைய ஆசிரியருக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டது போல், எதை யார் சொன்னாலும் முழுமையாக அதை நம்பாதபடிக்கு இருக்கும்படிக்கும் அதில் இருக்கக்கூடிய பேருண்மையை ஆராயும்படிக்கும் என் குழந்தைக்கு சொல்லித்தா என்று ஆசிரியரிடம் கேட்பான் ஆப்ரஹாம் லிங்கன். அந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளிடம் இருந்து நீ ஒரு சத்தியத்தை எடுத்துக்கொள். சின்ன வயசுல எல்லாம் கேட்ட கதை தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை. என்ன கதை? யார்தான் சொல்லி தராங்க உங்களுக்கு? சிலபஸ்ல இல்ல, எல்லாருக்கும் தெரியும். காக்கான்னு ஒரு காக்கா இருந்துச்சான். அந்த காக்காவுக்கு பசிச்சுதான். பச்சை காக்கா என்ன பண்ணுச்சு? போய் வடைய திருடிருச்சான். அப்புறமா மரத்துல உட்காந்துச்சான். அப்ப நரி என்ன சொல்லிச்சான்? நீ அழகா இருக்க, நல்லா பாடுன்னு போய் சொல்லுச்சான். அப்புறமா காக்கா ஏமாந்து போச்சான். நரி ஏமாத்திருச்சான். பசி, திருட்டு, பொய், ஏமாத்துறது, ஏமாந்து போறது நீதி கதை. காலங்காலமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. சிலபஸ்ல எல்லாமே பாட்டி சொல்லி தந்துடுறான். பாட்டி வடை சுட்ட கதை. இது பாட்டி வடை சுட்ட கதை அல்ல, பாட்டியிடமிருந்து காக்கா வடையை சுட்ட கதை, காக்காவிடமிருந்து நரி வடையை சுட்ட கதை. இது என்னங்க மொராலிட்டி? என்ன மொராலிட்டி இது? பசி, திருட்டு, பொய், பாருங்க. சைனாவில இதே கதையை சொல்லிது. எனக்கு சைனா ரொம்ப பிடிக்குங்க, ரொம்ப பிடிக்கும் சைனாவை. ஏன் தெரியுமா? சைனாவுடைய அப்ரோச்சே டிஃபரெண்ட். நாம நிறைய விஷயங்களை சைனா கிட்ட கத்துக்கணும். உண்மையா சொல்றேன், பல விஷயங்களை கத்துக்கணும். இன்னைக்கும் இந்திய அரசாங்கம் வரைக்கும் கற்றுக்கொள்ள வேண்டும் அதனுடைய ஐடியாலஜியை. அவன் சொல்றான் பார், நாம 7ல இருந்து 9 போமா? கணக்கு சொல்லு. 7ல இருந்து 9 போமா? அது என்ன பண்ணலாம்? பக்கத்துல இருந்து கடன் வாங்கு. சரி, கடன் வாங்க, நீ திருப்பி கொடுத்தியா? கடன் தானே வாங்கின. காலங்காலம் கடன் வாங்க. நாய்சேகர் மாதிரி நாய்சேகர் கடன் வாங்கு. என்னது? கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணும்ல. இங்க பாருங்க, இவர் இறங்க சூடா ஒரு கப் காபி கொடுத்தாரு, பசியா இருந்தது, அடங்கிருச்சு. செய்த உதவி. போனுக்கு கொஞ்சம் சார்ஜ் பண்ணிருங்க சார் சொன்ன 200 ரூபாய் சார்ஜ் பண்ணிருக்காரு. வீட்டுக்கு போய் அந்த 200 ரூபாய் திருப்பி அனுப்பணும். நல்லா ஞாபகம், அவர் கொடுத்த காஃபியும் அவர் கொடுத்த 200 ரூபாய் ஒண்ணு இல்ல. பாரு சைனால என்ன சொல்றாங்க பாரு. 7 வீட்டுக்கு 9ஆம் நம்பர் வந்திருக்குதான். உடனே 7 தவிக்குதான். ஐயோ, நம்ம வீட்டுக்கு யாரோ வந்துட்டாங்களே, நம்ம கிட்ட ஒண்ணு கொடுக்கணுமே, நம்ம கிட்ட இல்லையேன்னு தவிக்கும் போது நம்ம என்ன சொல்லி தரோம்? பக்கத்துல உனக்கு கடன் வாங்கணும். அங்க அப்படி சொல்லி தரல. அங்க என்ன சொல்லி தராங்கன்னா, அப்படி 7 தவிக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கும் ஒரு எண் தண்ணிலிருந்து ஒன்றை தந்து உதவும். தருமா? இது தருமா? நான் ஏங்குறது இல்ல, இது தரும். இப்போ அவர் கொடுத்த காஃபி இருக்குல்ல, சூப்பரா இருந்துச்சு காஃபி. நான் வீட்டுக்கு போயிட்டு சரவணா பவன்ல ஒரு காஃபி வாங்கி பேக் பண்ணி இவர் காமிச்சிருவா. 200 rupees எப்படியும் பேங்க்ல போட போறேன். 200 rupees என்பது கடன், உரியவர்களுக்கு திருப்பி தர வேண்டும். ஆனால் பசித்த பொழுது எனக்கு அவர் தந்த காஃபி உதவி. என் முன்னால் பசியோடு யாரேனும் வந்தால் அது அவர்களுக்கு திருப்பி தந்து விட வேண்டும். இதுதான் அடிப்படையில் தார்மீக பொறுப்பு. மொராலிட்டி இன் எஜுகேஷன். மேத்தமேட்டிக்ஸ் அப்படி சொல்லி தராங்க சைனால பாருங்க. இதே காக்கா கதை எப்படி சொல்லி தராங்க குழந்தைகள். ரொம்ப அலர்ட்டா கேளுங்க, நான் முடிக்க போகிறேன். அங்கே காக்கான்னு ஒரு காக்கா இருந்தது. சைனா காக்காங்கிறதுனால கண்ணு கொஞ்சம் இப்படி இருக்கும், சரியா? அந்த காக்கா நேரா பசிக்குது. அந்த காக்கா, பசிச்ச காக்கா நேரா தூரத்துல இருந்து ஏதோ ஒரு புகை வர மாதிரி இருக்க. ஐயோ பாட்டி, அப்படி நேரா போய் பாட்டி அங்க வடை சுடுவாள், நேரா பாட்டி கிட்ட போய் உட்காருது. ஃபர்ஸ்ட் சொல்லி தரா பாரு குழந்தை கிட்ட. ஒரு அம்மா, ஒரு டீச்சர், ஒரு பாட்டி. பசிச்சுதா, நேரா போய் எங்க சாப்பாடு இருக்கும் அங்க உட்காந்து ஃபர்ஸ்ட் சொல்லு. பசிச்சுன்னா சொல்லு. நேர்மை. பாட்டி பசிக்குது, எனக்கு ஒரு வடை தாயே. நேர்மை.
பாட்டி சொல்றா, இரு காக்கா, ஈர வரக வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், வடை சுட்ட உடனே தரேன் அப்படின்னு யோசிக்குது காக்கா. நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்ன இந்த பாட்டிக்கு நாம ஹெல்ப் பண்ணலாமே, நமக்கு தான் கூடு கட்ட தெரியுமே என்று போய் காய்ந்த சுளிகளை கொண்டு வந்து போட்டது காக்கை. உழைப்பு, நேர்மை, பசி, நேர்மை, உழைப்பு. உழைத்த காக்கை காத்துட்டு இருக்கு. பாட்டி அந்த சுள்ளி எடுத்து வடை சுட்டுட்டா. வடை சுட்ட ஜோர்ல காக்காய மறந்துட்டா பாட்டி. ஏன்னா அது கம்யூனிச நாடு, முதலாளித்துவம், கேபிட்டலைசேஷன். அந்த முதலாளித்துவத்தில் தான் சுட்ட வடையை அந்த தொழிலாளிக்கு தராமல் ஏமாற்றுகிறாள் பாட்டி. உடனே காக்கை கேட்கிறது, தொழிலாளர் உரிமை. ஏ பாட்டி, நான் முதலில் கேட்டது பிச்சை, இப்பொழுது நான் கேட்கிறேன், நான் உழைத்த உழைப்பிற்கு கூலி கொடு. உரிமை வாங்கி கொண்டு, ஐயோ சாரிடா ராஜா மறந்துட்டேன் என்று சொல்லிட்டு வடையை கொடுக்குறா பாட்டி. வடையை எடுத்துட்டு காக்கா மேல போய் உட்காருது. மேல போய் உட்கார்ந்த உடனே எல்லா நாடுகளிலும் போய் சொல்லுகின்றவர் ஏமாற்றுகிறவர்கள் இருக்கிறாங்க தானே, அங்கேயும் ஒரு சைனா நரி வந்துச்சு. வந்துட்டு சொல்லுச்சு, காக்கா காக்கா நீ அழகா இருக்கிறியே, நல்லா பாடுறையாம, நீ ஒரு பாட்டு பாட. அப்படியா?